திருமண பந்தம் சந்தோஷமா அமையறதுக்கு வேதத்தின் ஆலோசனை புருஷர்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. எபேசியர் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 25வது வசனத்துல, "புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூருங்கள்." ஆ, இது ம், கணவன்மாருக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணா இருக்கு. அன்பு இருதயத்துல கண்டிப்பா இருக்கு. அத வெளிப்படுத்துறதுக்கு நேரம் இல்ல. அவசியம் புரியல. அ அல்லது எப்படின்னு தெரியல. இந்த மாரியெல்லாம் குழப்பங்கள் இருக்கும்போது, மனைவியை நேசிப்பது எப்படி அப்படின்னு வேதாகமத்துல இருக்கா? அப்படின்னா, இருக்கு. முதல் மனிதனாகிய ஆதாம் அ ஏவாளை நேசித்தார். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு குடும்பத்தின் ஆரம்பத்த நம்ம பார்க்க முடியுது. அ அங்க அறிந்தான் அப்படின்னு நம்ம படிக்கிறது, எ அப்படின்னா என்ன? அத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். "ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்." 17வது அதிகாரம். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி இயேசுப்பா ப்ரே பண்றாங்க. ஸோ காட அறிகிற அறிவு, அந்த அறிதல் எப்படிப்பட்டது? காட நம்ம ஒரு நாள்ல புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு சில மாதங்கள் போதுமா? அல்லது வருடங்கள் போதுமா? 5 வருஷம் நான் ஒரு கிறிஸ்டியனா இருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே காட பத்தி புரியும்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இட்ஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ். காட அறிந்து கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கை முழுசும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு சொல்லும்போது, யோசித்து பாருங்க. அந்த டைம் தான் ஏவாள் அ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற பழத்த சாப்பிட்டுட்டு, அவருக்கும் குடுத்து, ஹியூமன் கைண்ட் பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு, ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளிய அனுப்பப்பட்டிருக்க நேரம். உள்ளபடி பார்த்தா, எந்த மனுஷனுக்கும் பயங்கரமா அந்த அந்த மனைவி மேல கோவம் வரக்கூடிய நேரம். "உன்னால தான் எல்லா பிரச்சனையும்" அப்படின்னு சொல்ல முடியிற நேரத்தில, ஆதாம் ஏவாளை புரிந்து கொள்ளுகிறார். சொல்லுவாங்க ஜென்ரலா, ஒரு வுமன வந்து புரியவே முடியாது. வுமனோட ஹார்ட் வந்து ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு மாரி இருக்கும். இட் இஸ் வெரி டீப் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நெறைய பேரு தூக்கி போட்டுறாங்க. நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன். இது ட்ரை பண்றது பிரயோஜனம் இல்லாத காரியம்னு நெறைய கணவன்மார்கள் விட்டுர்றாங்க. ஆனா, அன்பின் வெளிப்பாடே இந்த புரிதலை நோக்கின ஒரு பாதையாக இருக்கிறது. அனுதினமும் ஒரு கணவன் மனைவியோட முகத்த பார்த்து சந்தோஷமா இருக்கிறாளா? அவளுடைய இன்னைக்கு அ உணர்வுகள் எப்படி இருக்கு? இந்த நாள் எப்படி அமைஞ்சது? அப்படிங்கிறத கவனித்து ஒரு சில ஒரு நிமிடங்கள் கூட ஒரு சாலிடா ஆனா ஒரு கவனம் வச்சு அறிந்து கொள்ள மனைவியானவளும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறாள். இந்த உறவு முறையில தினம் தினம் அவளும் நெறையா படிச்சுக்கிறா, நெறையா மாறுறா, வளர்றா. ஸோ அந்த அனுபவத்தில பங்கெடுப்பவராக, தன்னுடைய சரீரத்தில ஒரு அங்கமாக, ஏன்னா கணவனும் மனைவி ஒரு சரீரம்னு வேதாகமம் சொல்லுது. ஸோ என்னுடைய பாடியில ஒரு பார்ட். அது எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு? அதோடைய மனசு எங்கெல்லாம் போகுது? அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு கணவனின் பொறுப்பாக இருக்கிறது. இத ஒழுங்கா செஞ்சாவே, நிஜமாவே அந்த மனைவி அன்பை புரிந்து கொள்வாள். அத ரிசீவ் பண்ண முடியும். இந்த லவ் வந்து ஆனா இப்ப நெறையா நாள் அது டேமேஜ் ஆகி, ஆகி, ஆகி முதல்ல நீங்க இந்த மாரி லவ்வ குடுக்க போணும்னு ஆரம்பிக்கும்போது, அது உடனே ரொம்ப ஈஸியா இருக்காது. நெறைய சண்டைகள் வரும். அந்த நேரம் தான் ஒய்ஃப் நெறைய அம் அவங்களுடைய வியூஸ் எல்லாத்தையும் உங்கள ஹர்ட் பண்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அந்த ஹர்ட் எல்லாம் தாண்டி, "ஓ! அப்படிலாம் நீ நெனச்சியா?" அப்படின்னு சொல்லி, அத வேலிடேட் பண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி கிடையாது. அப்படி அந்த 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 உணர்வு உண்ம. அதோட காரணம் தவறா இருக்கலாம். புரிந்து கொள்ளுதல் தவறா இருக்கலாம். ஆனா, அந்த உணர்வ ஏற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு, சரியான பாதையில ஒரு ஒற்றுமையோடு சரியாக்கி, சீராக்கி வழிநடத்த செல்லும் பொழுது, உண்மையிலேயே அ திருமணம் ஒரு சந்தோஷமான உறவாக அமையும். ஸோ கணவன்மார்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்டின்னா, ஆக்டிவா
எவ்வளோ வருஷம் ஆயிருந்தாலும், இன்னைக்கு நான் ஒய்ஃப தெரிஞ்சுக்கணும், இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் வாழ்ந்தத வச்சு எனக்கு தெரியும் அவ அப்படிதான், அப்படி போகாதபடி, எவ்ரி டே அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டு, அவங்களுடைய இந்த காரியத்த பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு அவங்களுடைய ஒப்பீனியன அ அறிந்து கொள்றதுக்கு அவங்களோட விருப்பத்த உண்மையிலே செலுத்தி, அது ஏதோ ஒரு அ கடமையாக செய்யாதபடி, உண்மையிலேயே அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க அந்த கனெக்ஷன எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, நிஜமாவே மேரேஜ் பிளெஸ்ஸடா இருக்கும்.